யோ யம்மா பெருசு பாரியா இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்முன்னு கட பீத்திக்காத வீட்டு சொல்றியா என்ன? வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம் மனசு தம்மா தொண்டு இருந்துச்சுன்னா ஏன் போறியா ரமேஷ் ரமேஷ் கவலைப்படாதீங்க எங்க அண்ணா வந்திருக்காரு உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம 2 பேரும் எப்படியோ சேர்த்து வச்சிருவாரு தைரியமா இருங்க அவர்தான் உங்க அண்ணனா மீசி பார்த்தாலே பயமா இருக்கு இதாயா ஊட்டு மாப்பிள எப்படி ஆளு பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்காரு ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சு நிக்கிறாரு அதான் பேஜாரா இருக்குது வெளிய வாயா வரணும்னு ஆசைதான் பூட்டி இருக்கே பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சு மாதிரி உள்ளே இருந்துருவியா சட்டை போட்டுக்கிறேன் குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும் பார் லாலாய் அண்ணனுக்கு எதுக்க கட்டி பூட்டிக்கிறிய நீ முன்ன கால உண்டு ஆசீர்வாதம் வாங்கியா மரியாதை மனசுல இருந்தா போடும் போட்டுமா பாயா என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்திவா வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க கிழிஞ்சது போ இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான் இவன் என்னத்த காப்பாத்து போறான் அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கயா நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன்ல நீ தயார் பண்ணியா முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு ஓரங்கட்டான் பத்தியா டேய் வா நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம் தட்டா மாப்பிள தான் ஸ்டடி பார்ட்டி தெரிஞ்சு போச்சுல இன்னும் இனாது மறியட் நிக்கிற நீ கரெக்ட் நைனா கூப்பிடு நைனாவா நான் அப்பா தான் கூப்பிடுவேன் எப்படியோ கூப்பிடியா அப்பா ஐயோ கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறாரு கண்ணா இப்படியா கூப்பிடுறது கத்துல கடகால அடத்தல பார் ஒரு பெசல் போட்டு எடே பார் பாத்ரூம் பாத்ரூமா அது இந்த பக்கம் இருக்குங்க அதுக்குதான் வந்தாங்க கவனம் கிடக்குறியா இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா ஐயே பாத்ரூம் பரமசிவா வானா அழகான செடி வாடி போடும் இவன் எங்க வந்தான் எச்சு துப்பு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏண்டா இந்த வீடு எச்சி தொட்டியா கண்டவல்ல எச்சி துப்புறதுக்கு முதலாளி அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு இவன் வர்றதை பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது யோ சொந்த தங்கச்சி கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா ஓஹோ கடைசியில இவன் ஓன் தங்கச்சியா கட்சியில இல்லையா முதல்ல இருந்து என் தங்கச்சி தான் கூட பிறந்த ரத்தம் அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு ஓ கதை அப்படி போகுதா என் சொத்தை கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்ட ஆமா பொல்லாத சொத்து பிசாசு சொத்து எவனுக்கு எவனும் ஏதோ அதுங்க ஆசைப்பட்டுச்சே நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன் பாவம் இது கூட தெரியாது இந்தமா நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க நீ குறுகால பேசினு நீ இந்த வீட்டு டிரைவர் நீ பேசலாம் அவ பேசக்கூடாதா நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன் அவ என் டிரைவர் ஆக போறேன் பொண்டாட்டி ஆக போறவா இதுல என்ன தப்பு வாயணும்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே பச்சை பூ வாடல கட்ட புடவை கசங்கல பால் பழம் சாப்பிடல பாய் போட்டு படுக்கல அதனால தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்திருக்குது இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க கமால கிடிகிரி சைதாப்பேட்டை வடகிரின்னு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும் இந்த பாரு என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது இத்ததாயா சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க அம்மா நான் இந்த பொன்மணியை சொன்னது எவையா எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி யாயா என் தங்கச்சி காட்டியும் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க இப்ப துட்டு இல்லன்னா கைட்டு கூட பாக்குறீங்களா ஏன் அந்தஸ்து அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சரியான பய ஊட்டியா பாத்தியாடா பரதேசி பயல நான் கூப்பிடாரு பார் உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான் உங்க அண்ணனை பாரு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டு பேசாம இருக்கான் அவன் புள்ளைய நீ புள்ளையா முஞ்சி போன கல்யாணத்துக்கு அம்மா ஆச்சுன்னுங்கிற இதான் மருமகன் ஒத்துக்கோ இல்லன்னா ஊடு நாஸ்தி என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போற நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க அடிச்சு துரத்துக்கடா சைடு வேணா வீடு கட்டு என்னடா அது நடுவில் நாக்க தட்டா படிக்கிட்டு வைக்கிறான் என்ன ஆடி விட்டு கட்டிட்டான் விட்டு ஆண்டரா வைப்பாங்க என்னது சின்ன ஓடி என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறான் நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வேன் வர்றீங்க ஆனா சும்மா இருங்க நீங்க நாங்க வெறும் கூரை வீடு தான் கட்டணும்
அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டனை வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? ஐயோ, என்னமோ வீரப்பா உள்ள வந்தியா இன்னாத்துக்கு? சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிம் காட்டாம அவரை கருத்து பாரியா. அவரது தான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்பிள்ளை. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா நிக்காத, கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும், நான் இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும், நான் இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிட்டு, டைம் லிமிட்டட், ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி, ஒரு 420 எடு. பீடா கோரியும் போது சொல்லுமா. குண்டு ஏவா, நான் ராணியோட போறதா டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு, பங்களா, சொத்து சுகம், நகை நட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்ப செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமிடியேட் செட்டில்மென்ட். யா யா நிலமும் அப்படி ஐயா. முதலாளி, எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. சேகர் தான் உங்க புள்ள. அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம்.